Pongalo Pongal, the Chennai Silks in Happy Pongal. Let the celebrations begin. ஊருக்குள் கேட்ட பயங்கர சத்தம். பார்வை இழந்த 12 வயது சிறுமி. உடனே கிடைத்த சுப்ரீம் பவர். இவங்க சொன்னா எல்லாமே நடக்கும். யார் இந்த பாபா வங்கா? பல்கேரியா நாட்டைச் சேர்ந்தவர் மூதாட்டி பாபா வங்கா. இவருக்கு 12 வயது இருக்கும்போது பல்கேரியாவில் பெரும் புயல் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அப்போது பாபா வங்காவின் கண்களில் மின்னல் தாக்கி அவருக்கு பார்வை பறிபோனது. அப்போதிலிருந்து பாபா வாங்கிற்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் மனதில் வருவதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் எதிர்காலத்தில் எந்த வருடத்தில் என்ன நடக்கும் என்பது இவருக்கு தினமும் காட்சிகளாக வந்துள்ளதா. இதைத்தான் இவர் கணிப்புகளாக எழுதி வைத்துள்ளார். இதனை கடவுள் தனக்கு கொடுத்த சக்தியாக கருதுகிறார். பாபா வங்கா கடந்த 1996ஆம் ஆண்டிலேயே இறந்துவிட்டார். ஆனாலும் இவர் உலகை பற்றி கணித்து எழுதி வைத்திருந்ததெல்லாம் நடப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு உலகத்தின் எதிர்காலத்தை பற்றி கணித்து எழுதி வைத்திருக்கும் இவர் வருகிற 5079ஆம் ஆண்டு உலகம் அழியும் எனவும் அதுவரையிலான கணிப்புகளை இவர் எழுதி வைத்துவிட்டு இறந்துள்ளார். இவர் இதுவரை நடந்த உலகின் பல முக்கிய நிகழ்வுகளை மிக துல்லியமாக கணித்ததாக சொல்லப்படுகிறது. இதில் கடந்த 2001ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி அல்-கொய்தா அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தில் தாக்குதல் நடத்தியதை இவர் துல்லியமாக கணித்திருக்கிறார். அதேபோல் இளவரசி டயானா மரணம், தாய்லாந்தில் ஏற்பட்ட 2004 சுனாமி, ஜப்பான் சுனாமி, அமெரிக்க அதிபராக ஒபாமா பதவி ஏற்பது, சோவியத் யூனியன் உடைந்தது என்று பல விஷயங்களை இவர் துல்லியமாக கணித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு ஏராளமான சம்பவங்களை கணித்திருக்கும் பாபா வங்கா 2024லும் என்னென்ன நடக்கும் என்றும் தனது கணிப்பு குறிப்புகளில் எழுதி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இவரின் கணிப்பின்படி 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் எனவும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெப்பநிலை காரணமாக அதிக அளவில் வெட்டுக்கிளிகள் வந்து விவசாய பயிர்களை தாக்குதல் நடத்தும் எனவும் இதனால் பயிர்கள் மொத்தமாக சேதம் அடைந்து மக்கள் பஞ்சத்தால் அழியப் போகிறார்கள் என்றும் இவர் கணித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சொந்த நாட்டுக்காரரின் கையால் ஒரு பெரிய ரஷ்ய தலைவர் கொலை செய்யப்படுவார் எனவும் அவரின் கொலை உலகத்தை நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளிவிடும் என்றும் கணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றிதான் என்கின்றனர். மேலும் 2024ஆம் ஆண்டில் பெயரிடப்படாத ஒரு பெரிய நாடு உயிரியல் ஆயுத தாக்குதலை உருவாக்கும் எனவும் கணித்திருந்ததாகவும் கூறியிருக்கின்றனர். இந்த தாக்குதல் நடக்கும் அதே வேளையில் ஐரோப்பா முழுவதும் வேறு விதமான பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கும் என்றுள்ளார். மேலும் 2024 ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளப் போகிறோம் எனவும் இதனால் கடன் அளவு அதிகரிக்கக்கூடும் எனவும் கணித்துள்ளார். வரும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் உலக பொருளாதாரத்தை குழப்பத்தில் ஆழ்த்தும் அபாயம் இருப்பதாக கணித்திருக்கும் அவர் புற்றுநோய் மற்றும் அல்சைமர் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு புதிய சிகிச்சைகள் உருவாகும் எனவும் ஆனால் அதே சமயத்தில் உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போர் ஒன்று நடக்கும் எனவும் அதே வருடம் பொதுமக்கள் ஏலியன்களை காண்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு அவரின் கணிப்புகள் குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் கிடைக்கும் வேளையில் அவர் கணிப்பின்படி ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதில் முக்கியமாக 2 கூறலாம். ஒன்று, ஜப்பானில் புத்தாண்டு தினத்தில் சுனாமி ஏற்பட்டுள்ளது. ஜப்பானில் 7.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதன்பின் சிறிய அளவிலான சுனாமி ஏற்பட்டது. அதேபோல் அமெரிக்காவில் புளோரிடாவில் உள்ள மியாமியில் இருக்கும் மால் ஒன்றில் ஏலியன்கள் இறங்கியதாகவும் வெளியாகும் செய்திகள் இணையத்தை உலுக்கி வருகின்றன. 10 அடி உயரமுள்ள வேற்றுகிரக ஏலியன் ஒன்று
மியாமி ஷாப்பிங் மாலில் சுற்றித் திரிந்ததாக தகவல்கள் வந்ததால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவம் உலக நாடுகளை மிரட்டியுள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் பேசைட் மார்க்கெட் பிளேஸுக்கு வெளியே ஒரு பெரிய உருவம் உலா வருவதை காண முடிகிறது. இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து அங்கே போலீசார் அதிரடியாக குவிக்கப்பட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான போலீஸ் அதிகாரிகள் சூழப்பட்ட அந்த மாலின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் அந்த மாலுக்கு மேலே ஏலியனின் வாகனங்கள் என்று சொல்லப்படும் UFO போன்ற பறக்கும் தட்டுகளின் வெளிச்சங்கள் தென்பட்டதும் வீடியோவாக வெளியாகியுள்ளது. வீடியோ வைரலானவுடன் ஏலியன் தொடர்பான விஷயங்கள் ஊடகங்களிலும் இணையத்திலும் பேசப்பட்டு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.